வணக்கம். ஜோதிட உலகம் சேனலின் சார்பாக ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப இந்த 2025ஆம் வருடம் கும்பராசிக்கு தமிழ் புத்தாண்டுல எப்படியான ஒரு நற்பலன்கள் கும்பராசிக்கு இருக்கு அப்படின்றத, கிரகநிலைகள் என்ன? என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகிறது? பலன்கள் எப்படி இருக்கும்? பரிகாரங்கள் என்ன செய்யலாம்? அப்படின்ற இந்த விஷயங்கள பத்திய வீடியோ பதிவு தான் இது. புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள், இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய நண்பர்கள், நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியாக பாருங்க. அப்ப கும்பம் ராசிங்க. அவிட்டம் 3, 4 பாதம், சதயம் நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். கிரக நிலைகள் இன்று எப்படி இருக்கு? சனி பகவான் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துல உங்களுக்கு, ராகு பகவான், சுக்கிரன், வக்ரம், புதன் அப்படின்றமாக தைரியம், வீரிய ஸ்தானத்துல இருக்காங்க. சூரியன் சுகஸ்தானத்துல, குரு ரணரோக சத்ருஸ்தானத்துல, செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்துல, கேது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல, சந்திரன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஒரு பாக்கியஸ்தானத்துல சந்திரன் அப்படின்ற விஷயமாக இருக்கு. இதுதான் கிரக நிலவரங்கள். அப்ப பயிற்சிகள் எப்படி இருக்குன்ற ஷார்ட்டா பார்த்துட்டு பலன்கள் நம்ம கும்பராசிக்கு பார்க்க போறோம். வீடியோவை பொறுமையா கேளுங்க. ஒரு கிரக பயிற்சி மட்டும் என்ன டேட்ல அப்படின்றத ஷார்ட்டா பார்த்துட்டு நம்ம பலன்களை பார்க்கலாம். 26/4/2025 ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு ராசிக்கு மாறுறாரு. 26/4/2025 கேது பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 2/7/2025 சனி பகவான் வக்ர நிலை ஆரம்பிக்குது. 17/11 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. 6/3/2026 சனி பகவான் உங்களுக்கு ஒரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து ராசியிலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 11/5 குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்போ உங்களுக்கு ரணரோக சத்ருஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8/10 மாறுறாருங்க. 18/11 குரு பகவான் வக்ரம் ஆரம்பிக்குது. 21/12 வக்ர நிலையிலேருந்து குரு பகவான் ரணரோக சத்ருஸ்தானத்துக்கு மறுபடியும் மாறுறாரு. மறுபடியிலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அந்த வக்ர நிலை இல்லைங்களா? 17/3/2026 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. இதுதான் உங்களுக்கு கிரக பேச்சு மட்டும். அடுத்து பலன்கள் எப்படி இருக்கு? கும்பராசி சித்திரை மாதம் உங்களுக்கு 2025. அப்ப கும்பராசினாலே எடுத்த காரியத்துல எவ்வளவு ஒரு கடினமா இருந்தாலும் தன்னுடைய ஒரு சாதுரிய புத்தியால கண்டிப்பாக எளிமையா முடிப்பீங்க அந்த வேலையை. கச்சிதமா முடிப்பீங்க. சாதுரியமா செயல்படக்கூடியவங்களாகவும் கண்டிப்பாக இருப்பீங்க. தனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமா முடிப்பீங்க. அது எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்துல சாதுரியமா முடிப்பீங்க. அப்ப வேலை தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிரந்தர நல்ல வேலை அமைப்புகள்ல செட்டில் ஆவீங்க. தொழில் அமைந்தாலும் நிரந்தர தொழில் அமையக்கூடிய யோக அமைப்பு இருக்கும். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கும். செய்யக்கூடிய தொழில்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு படிப்படியாக இருக்க போகுதுங்க. அப்ப செய்யற காரியத்துல ஏதாவது ஒரு சிறிய இடையூறு அப்படின்னு விஷயங்கள் வந்தாலும் உங்களோட ஒரு சாதுரிய முயற்சியால வெற்றி அடையக்கூடிய யோகமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்கு. அப்ப உறுதியோடையும் உற்சாகத்தோடையும் கண்டிப்பா வேலை, தொழில், பிசினஸ்ல ஈடுபடுவீங்க. சமூகத்துல மதிப்பு, மரியாதை மிக்கவங்களை ஒரு சந்திக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நடக்கும். ஒரு பெரியவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட அறிவுரையால தொழில்ல புதிய நுணுக்கங்கள்லாம் கத்துக்கிட்டு பெரிய அளவுல சாதிக்க போறீங்க. நண்பர்களோட ஆலோசனை, உறவினர்களோட ஆலோசனைலாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு தொழில் பிசினஸ்ல டெவலப் ஆக போறீங்க. தாய்வழி உறவுல நல்லா இருக்குங்க உங்களுக்கு. அப்ப தாய்வழி சொத்தும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிட்டிவாக விஷயம் இருக்குங்க. புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு. உடல் ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு சரியாயிரும். ஒரு ஏதாவது வழக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதுல வெற்றி உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அப்ப குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கிய அமைப்பு வேண்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான பேரழகு மிக்க ஒரு வாரிசும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு. சமயோஜித புத்தி உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதனால எந்த இடத்துல எதை பேசணும் அப்படின்னு அறிந்து பேசி அதன் மூலம் ஒரு செலவுகள்லாம் குறைச்சிப்பீங்க. தொழில் பிசினஸ்ல சாதிப்பீங்க. சிக்கனமா நடந்துக்கிறது மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல சேமிப்பும் உயரும். அப்ப ஊக்கத்தோடனும் உத்வேகத்தோடனும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பக்குவமா வேலை செய்வீங்க. உங்களோட பேச்சுல கொஞ்சம் தற்பெருமை இருக்கும். அதை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. பயணத்துல ஒரு போற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இருந்தாலும் வம்புகளுக்கு வேண்டாம்.
ஒரு சமாதானமா பேசி போறது நல்லதுங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும். உத்தியோகம் செய்யக்கூடத்துல வேலைப்பளு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அ பண வரவு ஆனா நல்லா இருக்குங்க. வேலைப்பளு இருந்தாலும் பண வரவு தாராளமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத ஒரு புரமோஷன் உயர்வு, ஒரு சம்பள உயர்வு அதெல்லாம் எல்லாமே இருக்க போகுதுங்க. அப்ப சக ஊழியர்கள் வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போனா நல்லாருக்கும். விரோதம் வேண்டாம் அப்படின்றது தான். சில வந்து இப்ப விருப்பமே இல்லனாலும் ஏதாவது ஒரு இடம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அது இருக்கும். அ கொஞ்சம் கடமை உணர்ச்சி அப்படின்ற விஷயம் இருக்கும். அத வந்து நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் போடுவீங்க. வியாபாரம் அப்படின்ற விஷயத்துல திருப்திகரமா இருக்குங்க. நீங்க ஒரு கரெக்ட்டா கச்சிதமா வேலைய முடிப்பீங்க. இவ்வளோ வாங்கணும், இவ்வளோ விக்கணும், இவ்வளோ லாபம் கிடைக்கணும்னு கரெக்ட்டா பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதுலயும் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கும். அப்ப வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யவங்கள்ட்ட உங்களோட பார்த்து என்னடா இது இப்படி சூப்பரா உங்களுக்கு பண்றாங்களே அப்படின்னு சொல்லி உங்கள பார்த்து அவங்க கத்துக்குவாங்க. தொழில்ல முதலீடு, முன்னேற்றம் எல்லாமே இருக்க போகுது. அரசியல்ல கொஞ்சம் சங்கடங்கள், பிரச்சனைகள சந்திப்பீங்க. அ எதிர்க்கட்சி அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும். மேலிடத்திலயும் ஆதரவு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரும். தொண்டர்களோட எண்ணங்கள பூர்த்தி செய்வீங்க. திட்டமிட்ட காரியத்த அ அலைச்சல், டென்ஷன் இருந்தாலும் ஒரு சாதகமாவே உங்களுக்கு முடியும். கலைத்துறையில ஒரு புதிய ஒப்பந்தங்கள் வரும். திறமைக்கு ஏற்ற ஒரு நல்ல பாராட்டு, பேர், புகழ் பெறுவீங்க. ரசிகர்களோட ஆதரவு பெறுவீங்க. பயணங்கள் இருக்கு. அதன் மூலம் நன்மைகளும் உங்களுக்கு இருக்கும். நல்ல வருமானமும் இருக்கும். பெண்கள் கணவன், மனைவி ஒ ஒற்றுமையாக கண்டிப்பா இருப்பீங்க. குழந்தைகளோட மகிழ்ச்சியோ, சந்தோஷமாக குடும்பத்த கழிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். பிரச்சனைகள் உண்டாகும். ஆனா, அத பேசி தீர்த்து சால்வ் பண்ணிப்பீங்க. பயணங்கள் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான அமைப்பு இருக்கு. மாணவ மணிகள் கல்வியில ஆர்வம் நல்லா இருக்கும். பெற்றோரும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பாங்க. நண்பர்களோட பாசிட்டிவா இருப்பாங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு உங்களோட ஒரு படிப்பு திறமைய பார்த்து பாராட்டு அப்படின்ற விஷயங்கள் பண்ணுவாங்க. நல்லாவே இருக்குங்க. படிப்புலாம் சூப்பராவே இருக்கும். அவிட்டம் 3, 4 பாதம் அப்படின்ற விஷயங்கள் நன்மை நடக்கக்கூடிய நல்ல காலமாக இருக்கு. ஒரு காரியம் கைகூடக்கூடிய விஷயம் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். மதிப்பு, மரியாதை எல்லாமே சூப்பரா இருக்க போகுதுங்க. சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அவப்பெயர் இருக்கும் இல்லையா? அந்த பெயர்லாம் நீங்கி நன்மதிப்பு உங்களுக்கு உண்டாகும். செல்வம் சேரும். சிலர் வந்து உங்களோட மரியாதை கெடுக்கக்கூடிய அளவுல ஏதாவது பிரச்சனைகள் வரும். அத கவனமாக கையாண்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். வீட்ல மகிழ்ச்சி, சந்தோஷம். குடும்பத்தாரோட பிரச்சனை அப்படின்றது கண்ட்ரோலா இருக்கும். நல்லாவே போக போகுதுங்க. புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். அப்ப இந்த ஆண்டு ஒரு தேவையான விஷயத்த விட்டு குடுத்து போறது நல்லா இருக்குங்க. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா, சில விஷயங்கள விட்டு குடுத்து தான் போணும். அப்ப நீங்க ஏதாவது ஒரு தொழிலோ, வேலையோ ஒரு விஷயங்கள பண்ணணும்னு நெனைப்பீங்க. அதுல தடை வரும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா போனா உங்களுக்கு நல்லாருக்கும். பெரிய பாதிப்புகள் வராது அதனால. அப்ப ஏதாவது பிரச்சனைகளாக போகுது கும்பராசிக்கு. ஏன்னா பரிகாரம் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம்? சனி பகவான் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட கோயிலுக்கு சென்று 11 முறை சுத்தி வாங்க. கண்டிப்பாக ஒரு மாலை வேளையில ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்க. சனி பகவான் சனிதோறும் ஒரு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் அப்படின்றத சாத்தி உங்களுக்கு வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லாருக்கும். சனிக்கிழமை பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்க. அப்ப விநாயகர் பகவானுக்கு அருகம்புல் மாலை செலுத்தி வாங்க. இது எல்லாமே சனிக்கிழமை பண்ணி வாங்க. உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நன்மைகள், யோகம், லாபம், அ வந்து வெற்றி, பேர், புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத கும்ப ராசிக்கு 2025 வருடம் எப்படி இருக்குன்றத பார்த்தோம். இதுபோல நெறைய உங்களுக்கு ஜோதிட விளக்கங்கள நம்மளோட சேனல்ல பார்க்க போறோம். இதுவரைக்கும் பார்த்த நண்பர்கள் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.